எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நான் உங்க சம்யுக்தா அருண். என்ன குழந்தைங்களா, போன வாரம் கேட்ட கதையோட முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு வேற ஏதாவது முடிவு தோணுச்சா? அப்படி தோணுச்சுன்னா நீங்க அதை என்கிட்ட சொல்றீங்களா? அதை நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போறோம்? குரங்கும் முதலையும். எனக்கு இந்த கதை தெரியும், எனக்கு இந்த கதை தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா எப்பவும் போல நீங்க படிச்ச கதையோட முடிவா இல்லாம நான் சொல்ற முடிவு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சரியா? இதை என்னோட இணைஞ்சு எழுதி கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சபாஷ், என்னோட தோழி திலகம். ஒரு பெரிய ஆறு. அந்த ஆத்தோட கரையில நாவல் பழம் நிறைய காய்ச்சி தொங்குற மரங்கள். அங்கே நிறைய குரங்குகள் மரத்துலேருந்து மரம் தாவி குதிச்சு சண்டை போட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. குரங்குகளுக்கு எது தெரியுமா ரொம்ப சாப்பிட பிடிக்கும்? பழங்கள். அதுவும் சுவையான நாவல் பழங்கள்னா சொல்லணுமா என்ன? அங்கே இருந்த குரங்குகள் அங்கே இருந்த நாவல் பழ மரங்கள்லேருந்து நாவல் பழங்களை பறித்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த ஆத்தோட மறுபக்க கரையில் ஒரு ஆண் முதலையும் அந்த முதலையோட மனைவி முதலையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஆண் முதலை இறை தேடி இந்த கரைக்கு வந்துதான். அப்போ அந்த குரங்குகள்லாம் நாவல் பழத்தை ருசிச்சு சாப்பிட்றத பார்த்தோன்னே இந்த முதலைக்குல அந்த நாவல் பழத்தை நம்மளும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நாக்கில் எச்சி ஊறிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு, நம்ம போய் குரங்கு கிட்ட கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணி மெதுவாக நீந்தி அந்த கரைக்கு போகும்போது எல்லா குரங்கும் முதலைய பார்த்து பயந்து இங்கேயும் அங்கேயும் கெக்கன்னு கத்திக்கிட்டே காணாமல் போயிடுச்சான். ஆனால் ஒரே ஒரு குட்டி குரங்கு மட்டும் முதலைய தன்னோட பெரிய கண்களால் ஆர்வமாக உத்து பார்த்துட்டு இருந்துச்சான். உடனே இந்த முதலை, ஏ குட்டி குரங்கே, எனக்கு ஒரு உதவி செய்யறியா அப்படின்னு கேட்டுச்சான். என்ன உதவி அப்படின்னு அந்த குட்டி குரங்கு கேட்டுச்சான். நீங்கள்லாம் அந்த நாவல் பழத்தை சாப்பிட்றத பார்த்தா எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் போல இருக்கே. நாவல் பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல கேட்டுச்சு. அதுக்கு அந்த குரங்கு, ஐயோ, நீ நாவல் பழம் சாப்பிட்டது இல்லையா? ரொம்ப சுவையா இருக்கும், இந்தா அப்படின்னு என்ன பண்ணுச்சு, ஒரு நாவல் பழத்தை பறித்து முதல்ல கிட்ட தூக்கி போட்டுச்சான். முதல்ல ஆன்னு வாயை திறந்து அந்த நாவல் பழத்தை லபக்குன்னு பிடிச்சிக்கிச்சான். நாவல் பழத்தை ருசிச்சு முதல்ல சாப்பிட்ட உடனே அதுக்கு கண்ணெல்லாம் மேலே சுருகி பயங்கர சந்தோஷமாயிடுச்சான். இவ்வளோ அருமையான பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, இதை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த குட்டி குரங்கு, இதுல என்ன, நிறைய நாவல் பழம் இருக்கு, உனக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நாவல் பழங்களை பறித்து அந்த முதலை வாயை நோக்கி தூக்கி போட்டுச்சான். முதலையும் எல்லாத்தையும் லபக்குன்னு பிடிச்சி அம்னு நல்லா சாப்பிட்டுச்சான். இனி நம்ம நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு குட்டி குரங்கு சொல்லிச்சான். இதை மற்ற குரங்குகள்லாம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சான். முதலையும் குட்டி குரங்குக்கு டாட்டா சொல்லிட்டு அதோட வீட்டை நோக்கி போயிடுச்சு. அப்போ மற்ற குரங்குகள்லாம் வேகமாக வந்து, ஏ குட்டி குரங்கே, முதலையோடலாம் நண்பனாகாத. முதல்ல கண்ணீர்னு கேள்விப்பட்டிருக்கியா? முதல்லைங்களை நம்பவே கூடாது, உன்னை பிடிச்சி சாப்பிட்டுருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு ஒரு வயசான குரங்கு குட்டி குரங்குக்கு அறிவுரை சொல்லுச்சு. அதுக்கு அந்த குட்டி குரங்கு, எனக்கு என்னமோ அந்த முதலைய பார்த்தா இப்படிலாம் பண்ணுன்னு தோணல தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்படியே என்னாச்சு, தினம் இந்த ஆண் முதலை இந்த பக்கம் வரும். குட்டி குரங்கு கூட கதையாக பேசும். குட்டி குரங்கு நாவல் பழத்தை பறித்து போடும். ஆண் முதலை அதை சந்தோஷமாக ருசிச்சு சாப்பிடும். அப்போ ஒரு நாள் குட்டி குரங்கு கேட்டுச்சான், முதல்ல எனக்கு தண்ணியில் சலபலை பண்ணிக்கிட்டே உன் முதுகில் உட்காந்துக்கிட்டு ஒரு சவாரி போகணும்னு ஆசையாக இருக்கு, என்ன முதுகில் சவாரி கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டுச்சான். ஆண் முதலைக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். கண்டிப்பா குதிச்சு வா அப்படின்னு சொன்ன உடனே குட்டி குரங்கோ சந்தோஷமாக குதிச்சு ஆண் முதலை மேலே தாவி ஏறிக்கிட்டு கையை தண்ணியில் அலைய விட்டுக்கிட்டே சந்தோஷமாக இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கும் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கும் போயிட்டு வந்துச்சான். இதை பார்த்த அந்த தாத்தா குரங்கு, தம்பி, நீ மரத்து மேலேயே இருந்து முதலைக்கு நண்பனாக இருந்தால் பரவாயில்லப்பா, முதுகுலெல்லாம் ஏறி போகாதப்பா, லபக்குன்னு உன்னை பிடிச்சி தின்றுச்சுன்னா என்னப்பா பண்ணுவோம் நாங்கள்லாம் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக சொல்லிச்சான். உடனே குட்டி குரங்கு என்ன சொல்லிச்சு,
தாத்தா, நம்பிக்கை ரொம்ப முக்கியம் தாத்தா. நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிச்சான். தாத்தா குரங்கும் மண்டையை எப்படி ஆட்டிட்டு, இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்களே அதுன்னு நினச்சிக்கிட்டு போயிடுச்சான். இளம் கன்று பயம் அறியாதா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, சரியா? சரி, இப்போ கதைக்கு வருவோம். இந்த ஆண் முதலைக்கு ஒரு மனைவி முதலை இருந்துச்சுல, அந்த முதலை தினம் இந்த ஆண் முதலை திரும்பி வரும்போது அது வாய்க்கிட்டெல்லாம் ஊதா நிறமாக இருக்கிறத பார்த்து, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். ஆண் முதலையும் நாவல் பழம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த பெண் முதலை சொல்லிச்சான், சீ, இந்த ஊதா நிறத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சான். ஆண் முதலை சொல்லிச்சான், ஒரு நாள் நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன், ருசி பார்த்துட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, அடுத்த நாளே தன்னோட நண்பன் குட்டி குரங்கு கிட்ட போய், நண்பா, என் மனைவிக்கும் நாவல் பழம் தரணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ கொஞ்சம் பறிச்சு தரியா? நான் கொண்டு போய் என் மனைவிக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே குட்டி குரங்கு, ஓ நிச்சயமா, உன்னோட மனைவியும் சாப்பிட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாவல் பழங்களை பறித்து ஆண் முதலை கிட்ட கொடுத்துச்சான். ஆண் முதலை அதோட வாயில கவ்வி எடுத்துக்கிட்டு பெண் முதலை கிட்ட கொடுத்துச்சான். பெண் முதலை ஒரு மாதிரி ஒரு தயக்கத்தோட தான் முதல்ல அந்த நாவல் பழங்களை பார்த்துச்சு. அப்புறம் சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுச்சான். அதோட ருசி அதோட நாக்குல பட்ட உடனே பெண் முதலைக்கு ஒரே குஷி ஆயிடுச்சான். நீங்க எனக்கு தினமும் இதை பறிச்சுட்டு வரீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆண் முதலையும் தினமும் போய் கொஞ்சம் நாவல் பழம் சாப்பிட்டுட்டு குட்டி குரங்கோட கதை அடிச்சுட்டு பெண் முதலைக்கு கொஞ்சம் நாவல் பழங்களை எடுத்துட்டு தரும். இந்த பெண் முதலை நாவல் பழம் சாப்பிட்றதோட விட்டுருந்தா பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு நாள் இந்த ஆண் முதலைக்கிட்ட, ஏங்க இந்த நாவல் பழமே இவ்வளோ சுவையாக இருக்குன்னா தினம் நாவல் பழங்களை சாப்பிட்டு வளர்கிற அந்த குட்டி குரங்கோட பிஞ்சு இதயம் எவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த குட்டி குரங்க ஒரு நாள் லபக்குன்னு பிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க, நம்ம 2 பேரும் பங்கு போட்டு தின்னலாம் அப்படின்னு சொன்னோடனே ஆண் முதலைக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொல்கிற நீ, என் நண்பா அவன், அதெல்லாம் பண்ண முடியாது, இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையாக இரு அப்படின்னு திட்டி விட்டுருச்சான். ஆனால் இந்த பெண் முதலைக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஓஹோ, என்னை திட்டுறியா, ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுச்சு, அப்படியே ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுதான். ஆண் முதலைக்கு என்னடா ஏன் இப்படி பெண் முதலை தவிக்குதுன்னு புரியவே இல்லை. என்னாச்சுன்னு கேட்டு பார்த்தா ஒன்றுமே புரியல. அப்போ அந்த பெண் முதலை சொல்லிச்சான், இங்கே பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட நான் போய் கேட்டேன். மருத்துவரா? யாரு? அது ஒரு யானைங்க. அந்த யானை என்ன சொல்லிச்சுன்னா, குரங்கு இதயத்தை சாப்பிட்டா உங்கள் நோய் சரியாக போய்டும்னு சொல்லிச்சுங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த குரங்கு இதயத்தை கொண்டு வாங்க, அப்போ தான் எனக்கு சரியாக போகும், இல்லைனா நான் இறந்து போயிடுவேணும்னு பயமாக இருக்குங்க அப்படின்னு முதல கண்ணீர் விட்டுச்சு. முதல கண்ணீரா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? என்னன்னு போய் உங்கள் அப்பா அம்மாவை கேட்குறீங்களா? சரி, கதைக்கு வருவோம். ஆண் முதலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போச்சு. ஒரு பக்கம் தன்னோட மனைவியை காப்பாற்றணுங்கிற பரிதவிப்பு, இன்னொரு பக்கம் தன் நண்பனை ஏமாத்தணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். என்ன பண்ணுறதுனே புரியாமல் இங்கேயும் அங்கேயும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்த முதல்ல ஒரு யோசனைக்கு வந்துச்சான். மெதுவாக நீச்சல் அடித்து குட்டி குரங்கு இருக்கிற இடத்துக்கு போச்சான். நண்பா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் நண்பா அப்படின்னு சோகமாக சொல்லிச்சான். குட்டி குரங்கு, ஏன் நண்பா இவ்வளோ சோகமா இருக்க, என்னாச்சு? நான் உனக்கு உதவி பண்றேன், சொல்லு அப்படின்னு பாசமாக கேட்டுச்சான். இவ்வளோ பாசமாக இருக்கிற நண்பனை ஏமாத்தணுமே அப்படின்னு முதலைக்கு நிஜமாவே கண் கலங்கிருச்சான். நண்பா, என் மனைவி சாகிற தருணத்தில் இருக்காளாம். குரங்கு இதயத்தை சாப்பிட்டாதான் அவளுக்கு உடம்பு சரியாகும்னு சொல்கிறா. ஆனால் இது ஏதோ ஒரு சதின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி உன்னை திருட்டுத்தனமாக கடத்திட்டு 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிடலாம், நாவல் பழமே சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ சுவையாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா. என் நண்பனை நான் ஏமாற்ற முடியாது, என் நண்பனை அப்படி கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. இப்போ ஏதோ நாடகம் ஆடுறான்னு தோணுது. ஆனால் அப்படிதானான்னு எனக்கு உண்மையாக புரிஞ்சுக்கவும் முடியல. அவள் உடம்பு நாளுக்கு நாள் மெலிஞ்சிட்டு வருது, பயங்கரமாக இருமரா. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மருத்துவர் குரங்கோட இதையும் சாப்பிட்டா சரியாக போய்டும்னு சொல்கிறாருன்னு வேற சொல்கிறா. எனக்கு
என்ன பண்ணுறதுன்னு தெரியல நண்பா அப்படின்னு முதல்ல அழறத பார்த்த உடனே குரங்குக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. குட்டி குரங்கு சொல்லிச்சான், சரி ஒன்று பண்ணலாம், அவங்க நடிக்கிறதாவே இருக்கட்டும், பரவாயில்ல, நான் உங்க முதுகு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு வரேன், அந்த கரைக்கு போவோம். நம்ம 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு அவங்க உடம்பு நிஜமாவே சரியில்லைன்னா எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை என் இதயத்தை சாப்பிட்றதுக்காக தான் அவங்க உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சாங்கன்னா நம்ம 2 பேரும் அவங்க கிட்ட பேசி நம்ம நட்பை பற்றி புரிய வைக்கலாம், அவங்க மனசை மாற்றிடலாம். என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே முதலைக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நண்பா, எனக்காக நீ இவ்வளோ துணிவா தைரியமா வருவியா? நான் உன்னை ஏமாத்திடுவேன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்ட உடனே குட்டி குரங்கு சொல்லிச்சான், நம்ம எவ்வளோ நாளாக நட்போட பழகிறோம், அந்த நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மேலே ஜிவ்வுன்னு ஏறி உட்காந்துக்கிட்டு முதல்ல நீச்சல் அடிச்சு அந்த கரைக்கு போனா அங்க இவங்க எதிர்பாராத ஒரு காட்சி காத்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு பெரிய மரக்கட்டை இந்த முதலையோட வால் மேல விழுந்திருக்கு. வால் 2 பாறைக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. இந்த பெண் முதலையால வெளியே வரவே முடியல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த ஆண் முதலைக்கு என்ன பண்றதுனே தெரியலையா. பதச்சு போய் குரங்க கரையில இறக்கி விட்டுட்டு தன்னோட வாலாலையும் தலையாலையும் அந்த கட்டைய நகர்த்த முயற்சி பண்ணுது. ஆனா அந்த கட்டை நகர்ற மாதிரியே தெரியல. தண்ணி கடியில போய் அந்த கட்டைய நகர்த்த என்னென்னவோ பண்ணுது முதல்ல, ஆனா ஒண்ணுமே நடக்கல. பெண் முதலையோ, வலிக்குது, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, தயவு செஞ்சு நேரா காப்பாத்துங்க, ஏ குட்டி குரங்க நீ என்ன காப்பாத்தேன் தயவு செஞ்சு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுதான். உடனே இந்த குட்டி குரங்குக்கு பாவமா ஆயிடுச்சு. உடனே குட்டி குரங்கு சொல்லிச்சான், முதல்ல நீ என்ன பண்ணு, கரை மேலே ஏறிக்கிட்டு கரையிலேருந்து கட்டையை தள்ளி விட முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சொல்லிச்சான், நண்பா, முதலைகளுக்கு தண்ணி கடியில தான் பலம் அதிகம், கரைக்கு வந்துட்டா முதலைகளுக்கு பலமே கிடையாது அப்படின்னு சொல்லிச்சான். அவ்வளவுதானே, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அக்கறைக்கு போறதுக்கு ஒரு சின்ன மரப்பாலம் இருக்கும், அது மேல ஏறி அக்கறைக்கு போய் தன்னோட குடும்பத்தினரையும் நண்பர்களையும் கூப்பிட்டுச்சான். மற்ற எல்லா குரங்கும் குட்டி குரங்கு கூப்பிட்ட உடனே வந்துச்சான். இந்த தாத்தா குரங்கு முதல்ல வந்துச்சான். என்னாச்சு தம்பி, ஏன் இவ்வளோ படபடப்பா இருக்க அப்படின்னு தாத்தா குரங்கு கேட்ட உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் குட்டி குரங்கு தாத்தா கிட்ட சொல்லிச்சான். உடனே தாத்தா குரங்கு சொல்லிச்சான், உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போய் அந்த 2 முதலையும் உன்னை சாப்பிட்ருந்தா நாங்கள் என்னப்பா ஆயிருப்போம் அப்படின்னு தாத்தா குரங்கு ரொம்ப கவலையாக சொன்ன உடனே இந்த குட்டி குரங்கு சொல்லிச்சான், அதெல்லாம் ஒன்றும் ஆளல்ல தாத்தா, நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க தாத்தா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயன் செய்து விடல், வாங்க நம்ம போய் உதவி பண்ணலாம், ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லா குரங்கும் சேர்ந்து மறுக்கரைக்கு வந்து அந்த பெரிய மரக்கட்டைய சேர்ந்து தூக்கி தள்ளி போட்டுருச்சான். பெண் முதலையும் தப்பிச்சு வந்து எல்லா குரங்குகளுக்கும் நன்றி நன்றி, என்னை மன்னிச்சுக்கோ குட்டி குரங்கே, நீயும் என் கணவரும் நண்பர்னு தெரிஞ்சே நான் ஏமாத்தி உன் இதயத்தை சாப்பிடணும்னு நினச்சேன், நான் பண்ணது ரொம்ப தப்பு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னதை பார்த்த குரங்கு தாத்தா, இது முதலை கண்ணீர் இல்லை, நிஜமான கண்ணீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுதான். எல்லா குரங்கும் 2 முதலைக்கிட்டையும் விடை வாங்கிக்கிட்டு மரங்களுக்கு சிரிச்சுக்கிட்டு ஓடி போயிடுச்சான். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? சரி, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சதந்திர கதைகளை வித்தியாசமான முடிவோட கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன கதைன்னு எனக்கு சொல்கிறீங்களா? விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி என்ன கதை வேணும் அப்படின்னு என்னையும் என் குழுவையும் நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம். சரியா? அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.